வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா பயணம். பசில் ராஜபக்சவிற்கு எதிரான விசாரணை தொடர்பில் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க கருத்து. බැසිල්ව අල්ලන්න කරුණු දහසක් තියෙනවා. මේ අල්ලගෙන තියෙන්නේ නැත්තක්. கிளிநொச்சி பரவி பாஞ்சானில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு கூறி தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம். காணிகளை பிடித்து வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை, வடமாகாண ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு. Give away all your lands again to the original owners. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. விசேட நேர்காணல் நிகழ்ச்சியொன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று கலந்து கொண்டிருந்தார். ஊடகவியலாளர் ஷான் விஜயதுங்க இந்த நேர்காணலை நடத்தியதுடன் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, பிரதி அமைச்சர் அஜித் பெரேரா ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். ஆண்டுவே கிரமய பிலிபந்தவ அரசாங்கத்தின் செயல்முறை இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் புதிய அனுபவமாகும். பொதுமக்களுக்கு அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் எமக்கு, நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கு, அரசு உத்தியோகத்தர்களுக்கு, வர்த்தகர்களுக்கு இந்த அரசாங்கம் புதியதொரு அனுபவமாகும். அந்த அரசாங்கம் மிகவும் பலம் வாய்ந்ததாகும். ஜனாதிபதி என்ற ரீதியில் சுமார் 62,50,000 வாக்குகள் எனக்கு கிடைத்தது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை நமக்கு உள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் கடந்த கால அறிக்கைகளிலும் பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை காணப்படுகின்ற பட்சத்தில் முன்னெடுக்கக்கூடிய சில விடயங்களை ஏன் தாமதப்படுத்துகின்றீர்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. நமது அரசாங்கம் பலம் வாய்ந்தது என்பது தெளிவாக விளங்குகின்றது. நமது அரசாங்கம் பலவீனமானது ஒன்று அல்ல. நாம் பலம் வாய்ந்த அரசாங்கம் என்பதையும் எம்மை அசைக்க முடியாது என்பதையும் பல விடயங்களின் ஊடாக நமக்கு தெளிவாக முன்வைக்க முடியும். පැහැදිලිවම අපි ඉතාම ශක්තිමත් ආණ්ඩුවක්. ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை சுவீகரித்து அமெரிக்க நீச்சல் சாம்பியனான மைக்கேல் பெல்ப்ஸ் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டியில் தோல்வியடைந்தார். இந்த போட்டியில் சிங்கப்பூரின் 21 வயதான ஜோசப் ஸ்கூலின் வெற்றி பெற்றார். ரியோ ஒலிம்பிக் விழாவில் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டியின் இறுதிப் போட்டி இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை இடம்பெற்றது. இந்த போட்டியிலும் மைக்கேல் பெல்ப்ஸ் தங்கப்பதக்கத்தை சுவீகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் புதிய சாதனையுடன் சிங்கப்பூரின் 21 வயதுடைய வீரரான ஜோசப் ஸ்கூலின் வெற்றி பெற்றார். இந்த போட்டி தூரத்தை கடப்பதற்கு ஸ்கூலின் 50.39 செகண்ட்களை எடுத்துக் கொண்டார். 2008ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக் போட்டியில் மைக்கேல் பெல்ப்ஸ் பிரகாசித்த காலப்பகுதியில் ஸ்கூலின் சிறுவனாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இதுவே தமது இறுதி ஒலிம்பிக் போட்டி என பெல்ப்ஸ் போட்டி ஆரம்பமாகுவதற்கு முன்னரே கூறியிருந்தார். ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று சீனாவுக்கு பயணமானார். உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 17ஆம் தேதி வரை தென்மேற்கு சீனாவில் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். தென்மேற்கு சீனாவில் கைத்தொழில் பேட்டை, கொள்கலன் களஞ்சிய தொகுதி, தொழில்நுட்ப பூங்கா, நிதி கேந்திர நிலையம், புத்துருவாக்கு உற்பத்தி நிறுவனம் ஆகிய அமைந்துள்ள இடங்களுக்கு பிரதமர் செல்லவுள்ளார். இந்த விஜயத்தில் அமைச்சர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா, சம்பிக்க ரணவக்க, மேல்மாகாண நகர திட்டமிடல் செயற்திட்டத்தின் தலைவர் அஜித் டி கோஸ்தா, அபிவிருத்தி நிலையத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மங்கள யாப்பா, தெற்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் சிராந்த ஹேரத், அபிவிருத்தி உபாய முறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் ஆலோசகர் ரயன் ராக்பூட் ஆகியோர் இணைந்துள்ளனர். அரசியலமைப்பு சீர்திருத்தம் மாத்திரம் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்காது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். ஆசிய சட்ட மாநாட்டின் 2வது நாளின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். ஆசிய பசிபிக் சட்ட மாநாடு அமைக்கப்பட்டு 50 வருட பூர்த்தியை முன்னிட்டு நடைபெறும் இந்த மாநாட்டின் நேற்றைய ஆரம்ப நிகழ்வுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். காணாமற் போனோரை கண்டறிவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள செயலகம் எந்த சந்தர்ப்பத்திலும் நபர் ஒருவரை தண்டனைக்கு உட்படுத்த பயன்படுத்துவதற்கான செயற்பாடு அல்ல. அவ்வாறான காலம் காணப்பட்டது. ராணுவ தளபதியை சட்டத்தின் முன் நிறுத்தி அவரின் பதவிகளை பறித்து சிறையிலிட்டனர். அவ்வாறான செயல்களை செய்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. இந்த பயங்கரவாதத்தினை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னுரிமை அளித்த பயங்கரவாத உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது மரணமடைந்துள்ளனர். அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு முடியாது. ஆனாலும் இதன் காரணமாக வடக்கிலும் தெற்கிலும் மரணித்தவர்கள் பலர் உள்ளனர். யுத்தத்தின் பின் சிலர் காணாமல் போயுள்ளனர்.
அவர்களுக்கு தேவையான உண்மையை கண்டறியவும் நல்லிணக்கத்தை உருவாக்கவும் வேண்டும். If the legal system fails, சட்டம் மக்களுடைய நம்பிக்கையை வெற்றி கொள்ள தவறினால் அதன் அடிப்படை விடயங்களை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு இல்லாமற் போகின்றது. அதன் ஊடாக நாம் நிராகரிக்கப்படுவோம். எனினும் அது மாத்திரம் போதுமானதாக அமையாது. கடும் விமர்சனங்களை சந்திக்கும் சட்டத்தை முறையாக செயற்படுத்துவதற்கு நீதி கட்டமைப்பு எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்வு காண வேண்டியுள்ளது. the ever-increasing criticism ஆசிய சட்ட மாநாட்டின் ஆசிய வலய மற்றும் ஆசிய பசிபிக் வலய சட்டத்தரணிகள் மற்றும் நீதித்துறையுடன் தொடர்புடையவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வுகள் தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகத்தின் தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் இடம்பெற்றது. We are aware that constitutional reform in itself அரசியலமைப்பு சீர்திருத்தத்தினால் மாத்திரம் கொடிய போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனைகளை குறைப்பதற்கு முடியாது. இந்த மக்களிடையே நட்பு மற்றும் புரிந்துணர்வினை கட்டி எழுப்புவதற்கு போதுமானதல்ல. இலங்கையில் நீதித்துறையில் இருக்கின்றவர்கள் மற்றும் சட்டம், அமைதி, நல்லிணக்கத்திற்கு தேவையான விடயங்களை உலகின் எந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் தெரிவிப்பதற்கு நான் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன். சட்டத்தினை பாதுகாத்து செயற்படுவது போல் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காகவும் செயற்பட வேண்டும். and peace, to actively engage in assisting the reconciliation processes. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் இன்று தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாமுக்கு முன்பாக இன்று காலை தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கிளிநொச்சி நகரை அண்மித்த பகுதியில் உள்ள தமது காணிகளில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றுமாறு பரவிப்பாஞ்சான் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 3 தலைமுறைகளாக வாழ்ந்த தமது பூர்வீக காணிகளில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் எனவும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமம் 1915ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட கிராமம். நாங்கள் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 5-6 பரம்பரையாக வாழ்ந்து வந்த நாங்கள். இப்பொழுது இதில் ஒரு பகுதி ராணுவம் மேலே கையெழுத்து, மிச்ச பகுதி முழுவீட்டம் செய்யப்பட இருக்கின்றது. மேஜர் சொன்னார், இது திங்கக்கிழமையான எங்களை அனுப்புகிற இதுக்குத்தானே அவர் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் நாங்கள் உறுதியான நாங்கள் எங்களுக்கு முடிவு சொல்லணும். நாங்கள் இங்கே இருப்போம், நாங்கள் போகிறதுக்கு வர இல்லை, நாங்கள் உள்ளுக்கு போகணும் கூட அனுமதியோடு என்று சொல்லித்தான் நாங்கள் வந்தது. அந்த இதுக்கு அவரோ இவ்வளவோ கதைச்சு பார்த்தவர் அனுப்புகிற இதுக்கு சரி வர இல்லை. நாங்களும் ஒரே முடிவாக இருந்தது. நாங்கள் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரே முடிவா சொல்ல வேணும் என்று சொல்லி அதுக்குத்தான் அவர் திங்கக்கிழமை முடிவு சொல்றேன் இருக்கிற எங்களுக்கு முடிவு தேவையில உறுதியா நாங்கள் இப்போ உள்ளுக்க போகணும் என்று. இதேவேளை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலும் ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அந்த வலிவடக்கு பிரதேசம் எப்படியான பெருமதி வாய்ந்த பிரதேசம் என்பது எங்களுடைய இந்த மக்களுக்கு விளங்கும். ஆனால் தெற்கில் இருப்பவர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கோ கடந்த காலங்களில் விளங்கவில்லை. அவர்கள் விளங்கி இருந்தால் இதை நேர காலத்துக்கு எங்களுக்கு இந்த இப்படியான இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த பிரதேசங்கள் இன்று வரைக்கும் உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்றது. பரவிப்பாஞ்சான் பகுதி கிளிநொச்சி மாவட்டத்திலே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதியானது தனியார் காணியும் இருக்கின்றது, அதேபோல் அரச காணியும் இருக்கின்றது. இவர்கள் தன்னிச்சையாக அந்த காலத்தில் இந்த போர் காரணமாக வந்து அங்கே குடியேறி அங்கே கட்டிடத்தை கட்டிவிட்டு இன்று கட்டிடத்தை அகற்றுவதற்கு எங்களுடைய இந்த மாவட்டத்திலே அரசாங்க அதிபரிடம் பணத்தை கேட்கின்றார்கள். தாங்கள் விட்டு செல்வதானால் இதுக்குரிய பணத்தை தரும்படி கூறுகின்றார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அரசாங்கத்தில் இருக்கும்போது நாங்கள் மூடி மறைக்க கூடாது. பிள்ளையை பிள்ளையான இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும், சரியை சரியான இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். அது எங்களுடைய பாரிய பொறுப்பு. We want to give away all your lands again to the original owners. இந்த காணிகளை பிடித்து வைத்திருக்க வேண்டிய எந்தவித அவசியமும் நமக்கில்லை. ஒரு காலத்தில் இந்த காணிகளை IPKF-இனர் பிடித்து வைத்திருந்தனர், பின்னர் LTTE-இனர் பிடித்து வைத்திருந்தனர். மேலும் பல ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டிலும் இருந்தது. பின்னரே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதே எமது நோக்கம். ஆனால் அதற்கு நம்பிக்கை வலுப்பெற வேண்டும். வீடுகள், வீதிகளை இலகுவில் அமைத்துவிட முடியும், ஆனால் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது கடினமானது. But building confidence is the most important thing. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் இன்று 20 பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது.
புத்தக குறைபாடு, கட்டடம் சீரின்மை உள்ளிட்ட குறைபாடுகளுடன் இயங்கிய தம்பலகாமம் நூலகம் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக அறியப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்ட தம்பலகாமம் பொது நூலகத்தின் புனர் நிர்மாண பணி இன்று ஆரம்பமானது. நூலக புனர் நிர்மாண பணிக்கான அங்குரார்ப்பண நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் நீட்ரா வீரசிங்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். நூல்களும் நூல்களை பாதுகாப்பதற்கான அலுமாரிகள் மற்றும் புனரமைப்பதற்கான பொருட்களும் இதன்போது வழங்கப்பட்டன. பதினைந்தாவது செயற்திட்டத்தையே நாம் இன்று ஆரம்பித்துள்ளோம். நிறைவடைந்த 25 நாட்களுக்குள் 4 வேலை திட்டங்களை நாம் மக்கள் பாவனைக்கு கையளித்துள்ளோம். நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து, குறிப்பாக நிறுவனத்தின் தலைவர் மற்றும் முகாமைத்துவம் பக்கபலமாக இருந்து எம்மை பலப்படுத்தினார். நாட்டின் முதற்தர ஊடக வலையமைப்புகளான சிரச, சக்தி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இந்த இடத்திற்கு வருகிறந்தமையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலகத்தை புனர்நிர்மாணம் செய்யும் பணியை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த வேலை திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்காக கலாநிதி காணி பல்லேவள வழங்கிய ஒத்துழைப்புக்காக நான் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பலகாமம் பொது நூலகத்தினூடாக 500க்கும் மேற்பட்ட வாசகர்கள் நன்மையடைய உள்ளனர். தற்பொழுது இந்த சக்தி டிவியும் சிறிது நிலையம் வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்தது பெரிய ஒரு நன்கொடையாகத்தான் நாங்கள் மக்களும் அறிஞ்சு கொள்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் அம்பிகமுவ வட்டமட பலநோக்கு மண்டபத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் தனமல்வில பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்படும் 5வது செயற்திட்டம் இதுவாகும். இந்த கிராமத்தில் அப்பாவி மக்கள் வாழ்கின்றனர். தேர்தல் காலங்களில் மாத்திரம் அரசியல்வாதிகள் இந்த மக்களிடம் வந்து போலி வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். எனினும் அது அந்த நேரத்தில் மாத்திரமே. எதனையும் செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. போலி பிரசாரங்களையே முன்னெடுக்கின்றனர். இந்த மக்களின் துன்பத்தை போக்குவதற்காக உங்களின் ஊடக நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கும் இந்த பணியை நான் மிகவும் மதிக்கின்றேன். இந்த செயற்திட்டத்தை தங்கு தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு மக்கள் சக்தி மக்கள் அணி இதன்போது நிறுவப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கண்டி மாவட்ட செயற்பாட்டாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். எவ்வாறாயினும் இந்த சந்திப்பை ஒளிப்பதிவு செய்ய ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. சந்திப்பின் பின்னர் கட்சியின் பிரதிநிதிகள் சிலர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது வருட பூர்த்தி நிகழ்வை வெகு விமர்சையாக நடத்துவது தொடர்பில் கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களை தெளிவூட்டுவதற்காக இன்று நாம் கண்டிக்கு வருகை தந்தோம். மகாநூர டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்கா நிதஹாஸ் பாக் அது தொடர்பில் அவர்களிடம் வினவுங்கள். ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இரும்பு பகிர்ந்தளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இதற்கு முன்னர் தாம் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பிலும் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க தெளிவூட்டினார். பெசிலை கைது செய்வதற்கு 1000 விடயங்கள் உள்ளன. தற்போது வாலையை பிடித்துள்ளனர். அதிலிருந்து பெசில் விடுதலையாவார் என்றே கூறியிருந்தேன். பெசிலை கைது செய்ய வேண்டிய விடயத்தில் கைது செய்யவில்லை. கடுவெலவில் உள்ள 15 ஏக்கர் காணியில் மாளிகையொன்றை பெசில் நிர்மாணித்து வருகின்றார். எனினும் அது அவருடையது இல்லை என கூறுகின்றார். அதற்கான நிதியையும் செலவிட்டுள்ளார். மாத்திரை தெற்கு பகுதியில் உள்ள 5 ஏக்கர் காணியிலும் மாளிகை ஒன்று உள்ளது. அதுவும் அவருடையது இல்லை என கூறுகின்றார். கம்பகாவில் அவர் நிர்மாணித்த அலுவலகத்தை அவருடையது இல்லை என கூறுகின்றார். இவை பாரிய விடயங்களாகும். அந்த கம்பிகளை பிரதேச சபைகளின் தலைவர்களுக்கு வழங்கியுள்ளார். இதற்காக அவரை கைது செய்ய வேண்டியதில்லை என்றே கூறினேன். நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் அமர்வுகள் இன்று வவுனியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடைபெற்றன.
செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை மக்கள் கருத்தறியும் செயலணி அமர்வு இடம்பெற்றது. 97ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி மன்னாருக்கு அவருக்கு இருந்த இடத்துல வேலைக்கு போனது. இருந்தாலும் சரியான கஷ்டத்தின் மத்தியில வசித்து வந்த தேடாத இடம் இல்லை. நான் எல்லா இடத்துக்கும் கொடுத்து விசாரிச்சேன். இப்ப திருப்பி போய் ஏஜி ஆபீஸ்ல இங்கே பிரதேச செயலகத்துல வந்து ஏதாவது நான் இது கேட்டா உண்ட மரண கொப்பியை கொண்டு வா உண்ட கணவர். அப்ப இந்த மரண கொப்பியை நான் கணவரை கொண்டு நான் கண்ணால என் கணவர் இறந்த ஒடிய நான் பார்த்ததே இல்லை. என் பிள்ளைக்கு என் மகனுக்கு 17 வயது இன்ன வரைக்கும் தகப்பன தெரியவே தெரியாது. நான் படிக்க வச்ச காரணம் வந்து தமிழ் இல்ல, என் மகனை படிக்க வச்சிருக்கேன் சிங்களத்துல. ஏன்னா காரணம் வந்து நான் ஏதாவது தமிழ்ல படிக்க வச்சிருந்தா என் பிள்ளை இப்ப காணாம போன இதுக்காக என் பிள்ளைய என்ன செய்திருப்பாங்க, ஓ உங்களோட அப்பா காணாம போனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், உன்னையும் நாங்க கொண்டு போறோன்ற சந்தர்ப்பம் இருக்கலாம். அப்ப நான் எங்க இருந்து மரண கொப்பி கொண்டா காணாம போனவருக்கு நான் எங்க இருந்து மரண கொப்பி கொண்டு வரேன். அது நல்லது போனா எனக்கு மரண கொப்பியாவது தரணும். அந்த மனுஷி பிள்ளைகளை காப்பாத்துறா அவருக்கு ஒரு தொழில் வேணும். அந்த தொழில் கிடைக்கிறதா இருந்தா எந்த பொடி எனக்கு மரண கொப்பி வேணும். எங்க இருந்து நான் கொடுக்கறது? நாங்க இது வரைக்கும் 8-10 வருஷமா நாங்க தேடி கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவுமே கிடைக்கல. பிரச்சனை நடந்து இதுவரை காலத்துக்கு எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது, விசாரணை எல்லா பிரச்சனை மன்னிச்சு எல்லாம் முடிவு கட்டியாச்சுன்னு சொன்னவே. அப்ப வச்சுக்கிற பிள்ளைகளை வெளிக்காட்டலாம் தானே. சர்வதேசம் கட்டாயம் பெறணும். கணவன் மேல உயிரோட வரணும். கையால் என்ன நடந்தது எது நடந்தது தெரியல, உயிரோட எங்கள்கிட்ட வந்து சேரணும். வெளிநாடு தான் எங்களுக்கு தலையிடணும். தலையிட்டு எங்களுக்கு விசாரணைக்கு முடிவு கட்டி தரணும் தான் கேட்டு. இந்த ராணுவம் எந்த கேம் ராணுவம் கொண்டு போச்சு, அந்த ராணுவம் இதுக்கு தகவல் கொடுத்து அவங்களை விசாரிச்சா எங்க மனுஷன் கொண்டு வர முடிவு கட்டாயம் கிடைக்கும். இப்ப வெளிநாட்டாக்களால எதுவும் ஒரு பெரிய இதாக விசாரிச்சா தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அது ஒரு ஒரு துன்பியல் நிகழ்வு. குடியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த யாரு இந்த மக்களை வெளியேற்றினாங்களோ அந்த குழு இல்லாத போதும் இருக்கிற சில தலைமைகள் அதுல தடையாக இருக்கிற நிலைமைகள் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதேவேளை மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலும் நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் அமர்வு நடைபெற்றது. வந்தது 8-10 வருஷமா போயிட்டு நம்ம சில இழந்து 2 உயிரை செய்து நாங்கள் இவ்வளவு காலம் இன்னும் எங்கட பணத்தை இன்றைக்கு வரது கூட எங்களுக்கு ₹100 தேவை. அது ஆறு காரணம். அருகாமையிலும் பாடசாலைகளும் அமைந்துள்ள போலீஸ் நிலையங்கள் மற்றும் ராணுவ காவல் நிலையங்கள் முற்றாக நீக்கப்பட்டு அந்த மாணவர்கள் அச்சநிலை போக்கப்பட்டு சுயாதீனமான சிந்தனை மழுங்கடிக்காமல் கல்வியை மேற்கொள்ள வேண்டும். முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 8 வருஷத்துக்கு அந்த கணவர் உழைப்பு எவ்வளவு வாங்கிருக்கு? எங்க கணவர் இருந்திருந்தா எங்களோட வாழ்வாதார ரீதியா அந்த பிள்ளைகள வாழ்க்கை ரீதியா எவ்வளவு உயர்ந்திருக்கு. இழப்பீடு அரசாங்கத்தால கொடுக்கணும். 51ஆம் ஆண்டிலிருந்து திட்டமிட்டு குடியேற்றது இல்லாம இப்பவும் கூட அதே வழியிலிருந்து அரசாங்கம் போயிது. தமிழ் மக்களாகிய நாங்கள் எதிர்க்கிறோம். இது எங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்யும். பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடணும், அந்த வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணணும். இது என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை. கோணவிலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட உள்ள பாடசாலை கட்டடங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் உவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ், உவா மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கல்வி அமைச்சரின் வழிகாட்டலில் கோணவிலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கான புதிய கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அது எதிர்காலத்து பெருந்தோட்டம் நமக்கு இருக்க போறது இல்ல. வேற வேற தொழிலுக்கு போயிட்டு இருக்குது. தலைநகரத்துக்கு போனா எந்த ஒரு ஹோட்டலையும் நம்ம இளைஞர் இல்லாம இல்ல, எந்த வீடுகளுக்கு போனாலும் இளைஞர் இல்லாம, வெளிநாட்டுக்கு போய் குவைத் போனா சவுதி போனாலும் இன்னைக்கு பெருந்தோட்டம் சேர்ந்தவங்க அங்க ஹவுஸ் மேன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த தன்மையை நம்ம மாற்றி அமைக்கணும். அதுக்கு கல்விதான் ஒரே வழி. இந்த கல்வியை சரியான முறையில ஒரு சேலஞ்ச் எல்லாம் சேர்ந்து கொடுத்து வெற்றி பெற்றோமே ஆனால் முழு சமூகமும் வெற்றி மாறும். முழு சமூகம் வெற்றி பெறும். வெற்றி பெறும்போது முழுமையாக ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். காங்கேயனோடையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஆரையம்பதி பிரதேச சபை பிரிவின் காங்கேயனோடை பகுதியில் மாகாண சபை அமைச்சின் 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலான வீதி அபிவிருத்தி பணிகளை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கலந்து கொண்டார். இனவாதத்தை முற்றுமுழுதாக அறுத்தறிவதற்கான அழித்து விடுவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் இன்று எடுத்து வருகிறோம். பல வெற்றிகளை கண்டிருக்கின்றோம். அரசியல் தலைமைகளுக்குள் இன ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்குமா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைத்தது மாத்திரமல்ல, அதை நல்ல முறையிலே ஒரு சிறப்பான ஆட்சியாக எந்தவித பாகுபாடுமின்றி திறந்த மனதுடன்
எல்லாவற்றையும் பேசி தீர்க்கின்ற அரசியல் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான அங்கீகாரத்தை பெறுகின்ற அளவுக்கு எங்களுடைய காய்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயி ஒருவர் மேற்கொண்டிருந்த உண்ணாவிரத போராட்டம் நேற்றிரவு கைவிடப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தொலைபேசியூடாக வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய போராட்டத்தை கைவிடுவதற்கு விவசாயி இணங்கினார். 2010ஆம் ஆண்டில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக ஓமந்தையில் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என கூறி 73 வயதான விவசாயி ஒருவர் கடந்த 3 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை அமைச்சர்கள், உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண முதலமைச்சரின் செயலாளர் உள்ளிட்ட பலர் விவசாயியை நேற்றிரவு சந்தித்து போராட்டத்தை கைவிடுமாறு கோரிய போதிலும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். இதனையடுத்து வடமாகாண முதலமைச்சர் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு விவசாயியுடன் உரையாடியதுடன் அவரது கோரிக்கை தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்ததன் பின்னர் நீராகாரத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தையும் விவசாயி கைவிட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பாதுகாப்பான குடியிருப்புகள் மலையக மக்கள் நீண்டகால கோரிக்கையாக இது இருந்து வருகின்றது. எனினும் அநேகமான பகுதிகளில் பாதுகாப்பும் வசதியும் அற்ற தொழிலாளர் குடியிருப்புகளில் வாழ்வதற்கு மக்கள் தொடர்ந்தும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பற்ற குடியிருப்பும் தீக்கிரையான நிலையில் பல மாதங்களாக அசௌகரியங்களை எதிர்நோக்கும் சிலரை அக்கரப்பத்தனையில் நாம் சந்தித்தோம். அது தொடர்பான ஒரு பதிவு அடுத்து. வந்துட்டு போறாங்க. இன்னும் ஒரு பதில் கூட எங்களுக்கு கிடைக்கல. இந்த இடம் தான் அப்படின்னு இடத்த கூட காமிக்கல. தலைவர்மாருங்க தோட்டத்துல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோன்னு கூட எங்களுக்கு தெரியல. அவங்களும் ஏதோ சொல்றோம் வந்து பாக்குறாங்க, வந்த பார்த்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு ஏதோ இந்த கடவுள் சரி உதவி செய்வாங்களா அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு உணவிற்காக ஓய்ந்திருந்த அக்கரப்பத்தனை பிரேமோர் தோட்டம் மக்களின் 8 குடியிருப்புகள் தீக்கு இரையாகின. இரவு 8 மணியளவில் 8 குடியிருப்புகளும் எரிந்து நாசமாக அங்கிருந்த 38 பேரும் தற்காலிக இருப்பிடத்தை நாடவே நேரிட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தோட்ட பாடசாலை கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். நாட்கள் நகர்ந்து செல்ல பாதிக்கப்பட்ட 38 பேரும் ஒரே வீட்டில் தங்க வைக்கப்பட்டனர். நாட்கள், வாரங்கள் என 11 மாதங்கள் கடந்து சென்றாலும் இவர்களுக்கான தீர்வு இன்னமும் எட்டாக்கனியாகவே உள்ளது. 8 குடும்பங்களை சேர்ந்த இவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? 9ஆம் மாசம் 13ஆம் தேதி இந்த லயம் ஸ்டேட்ல நெருப்பிடிச்சி எரிஞ்சு விட்டது. அதுல இருந்து பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஒரு குடிசையில இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிர்வாகமும் இந்த தோட்டத்துல வந்து இந்த வீடு வாசலை பார்த்து ஒரு வீடு வாசல் கட்டி கொடுத்ததும் இல்லை. இந்த ஸ்டேட்ல இவ்வளோ வீடு பிரச்சனை இருக்கையில அடுத்த தோட்டத்துல போயிட்டு வீடு கட்டி கொடுத்து 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் வீடு கட்டி கொடுக்கல. தலைவர்மாரு வந்து இன்னைக்கு செஞ்சு தரேன், நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. எந்த முடிவும் இல்லை. நாங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஸ்கூல் படிக்க முடியாம ஒன்னும் முடியாம பிறந்த பாஸ்போர்ட் ஒன்னும் ஐடிங் கார்டு எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பேர் மந்திரிமாருங்க வந்து பார்த்து போய்கிட்டு எல்லா நடைமுறைக்கு வர ஒன்றுமே வந்து கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் மழை தண்ணி நாங்கள் வந்து எஸ்டேட்டில் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த குடும்பங்களைச் சேர்ந்த சிறுமிகள் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது யார்? வீடுகளை இழந்து 11 மாதங்களாக சிரமத்தை எதிர்நோக்கும் இந்த மக்களுக்கு இன்னமும் காலம் தாழ்த்தாது பாதுகாப்பான குடியிருப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்தவர்களின் கடமையாகும். தேசிய மட்ட முன்னாள் கிரிக்கெட் வீரரும் காலி கிரிக்கெட் கழகத்தின் தலைவருமான ஹெலம்பகி பிரேமசிறி அடையாளம் தெரியாத இருவரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். தனது 12 வயது பிள்ளையுடன் நேற்றிரவு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அம்பலன்கொட மானிமுலை பிரதேசத்தில் நேற்றிரவு 8:45 அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹெலம்பகே பிரேமசிறி என்ற 53 வயதான வர்த்தகர் நேற்றிரவு தமது வர்த்தக நிலையத்திலிருந்து வீட்டிற்கு ஜீப்பில் சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வர்த்தகரை கொலை செய்வதற்கு இருவர் வருகை தந்திருந்ததுடன் அவர்கள் வெள்ளை நிற காரில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்ட வர்த்தகரின் 12 வயது மகன் ஜீப்பில் இருந்துள்ளதுடன் படுகாயங்கள் ான வர்த்தகரின் மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட ஹெலம்பகே பிரேமசிறி முன்னாள் கிரிக்கெட் வீரர் என்பதுடன் அவர் காலி மாவட்ட கிரிக்கெட் கழகத்தின் தலைவராக செயற்பட்டார்.
கடந்த காலங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய காலி மாவட்ட கிரிக்கெட் தேர்தலின் போது ஹெலம்பகே பிரேமசிறி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ப்ளூம்ஃபீல்டு விளையாட்டுக் கழகம் மற்றும் சிங்க விளையாட்டுக் கழகம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய ஹெலம்பகே பிரேமசிறி 70 முதற்தர போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். அண்மையில் சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இன்சைட் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். සම්පූර්ණ ගැන අපට නිලවරණ තියන්න කියලා බල කරා. මුදල් පවා දෙන්නවා නැති තත්යකට තමයි අපිව දැනුවත් කළ තිබුණේ. ඒක නිසා අපි නීත්‍යානුකූලව මේ නිලවරණය පැවැත්තුවා. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிடாப்பிடித்த குளம் புனரமைக்கப்படாதுள்ளதால் விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு கிடாப்பிடித்த குளத்தின் தற்போதைய நிலையே இது. இந்த குளத்தை புனரமைப்பதன் மூலம் 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயநிலத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதே விவசாயிகளின் கருத்தாகும். குளத்தின் துருசு பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் துருசு பகுதி பிரிந்து தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளது. நீர்த்திறப்பிற்கு நீரினுள் நீந்திச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். குளத்தினை மேலும் ஆழப்படுத்த வேண்டிய தேவையுள்ளதுடன் குளத்திற்கான நிரந்தர வாய்க்கால்கள் அமைக்கப்பட வேண்டியதும் அவசியம் என அவர்கள் கூறுகின்றனர். குளத்தை புனரமைப்பு செய்யணும் என்று செய்து நாங்கள் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்முடைய மாந்தளக்கு பெரிய செயலாளரிடம் மற்ற சகல அதிகாரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். குருசால நீர் திறக்கு ஆர்வி என்று சொல்றது அந்த கொட்டிலிருந்து நீர் வாரது சில கஷ்டமா இருக்கின்றது வழி ஏறுறதுக்கு. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பல மில்லியன் ரூபாய் செலவில் குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கிடாப்பிடித்த குளம் போன்ற பல குளங்கள் கேள்விகளுக்கு வித்திடுகின்றன. மக்களின் பணம் அபிவிருத்தி பணிகளுக்கு முறையாக பயன்படுத்தப்படாமை குறித்து வடக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் சாதிக்கின்றமை தொடர்பில் விவசாயிகள் அதிருப்தி வெளியிடுகின்றனர். வடக்கு மருந்தத்தில் சரியான நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு குளங்கள் எல்லாம் புனரமைக்க சொல்லி வந்திருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் எங்கட குளத்துக்கோ இல்லாட்டி வேறு குளங்களுக்கோ இந்த புனரமைப்பு செய்த மாதிரியும் இல்லை. எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரவே சரியான முறையில் போய் பாராளுமன்ற கலைக்க கூடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வடக்கு மருந்தத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த நிதியில செலவழிக்கவும் இல்லை. அதில் எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை கலைக்கவும் இல்லை. சரியான மோசடிகளும் சரியான இதுவும் நடந்திருக்கலாது. மற்றபடி எந்த ஆறுதலும் எங்களுக்கு இன்னும் வந்தடைய இல்லை. அவர்கள் மௌனம் கலைந்தால் பல்வேறு உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என்பதே விவசாயிகளின் நிலைப்பாடாகும். இனி விளையாட்டு செய்தி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தனஞ்சய டி சில்வா மற்றும் தினேஷ் சாந்திமாலின் சிறப்பான துடுப்பாட்டத்துடன் இலங்கை அணி ஸ்திரமான நிலையை அடைந்துள்ளது. இன்றைய ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 214 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் 14 இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.